ராஜேந்திர சோழன் சிவபாத சேகரன் என்று அழைக்கப்பட்ட மாமன்னர் ராஜராஜ சோழனின் ஒரே மகன் ராஜேந்திர சோழன். இந்த ராஜேந்திர சோழன் சோழர்களின் புகழ்பெற்ற மன்னரான ராஜராஜ சோழனின் மகனும் இந்தியாவின் புகழ்பெற்ற மன்னர்களுள் ஒருவரும் ஆவார். ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் எனும் நகரத்தை நிறுவி அதில் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில் கட்டினார். அந்த கோயிலைத்தான் நாமும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆம், விஜயாலய சோழன் காலத்திலே தொடங்கிய சோழ பேரரசு ராஜேந்திரன் காலத்தில் அதன் பொற்காலத்தை அடைந்தது எனலாம். சோழ மன்னர்களில் ராஜேந்திரனுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை என்ற பெருமை வாய்ந்தவர். தன்னுடைய ஆட்சி காலத்தில் ராஜேந்திர சோழன் ஏற்கனவே பறந்து விரிந்திருந்த சோழ பேரரசின் பரப்பை மேலும் விரிவுபடுத்தினார். இவர் ஆட்சி செய்த பகுதிகள் தென்னிந்தியா பகுதிகள் ஆன தற்போதைய தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தெலுங்கானா, சத்தீஸ்கர், ஒரிசா, மேற்கு வங்காளம் ஆகிய பகுதிகளும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அனைத்தும் இவர் ஆட்சி காலத்தில் ஒரு குடை கீழ் இருந்தது. ராஜேந்திரன் ஆட்சி காலத்தில் சோழ நாடு இந்தியா, இலங்கை, மாலத்தீவு, கடாரம், ஸ்ரீவிசயம், மலேசியா, சிங்கப்பூர், மலேசியா, சுமத்ரா, கம்போடியா, இந்தோனேசியா, மியான்மர், வங்கதேசம் ஆகியவற்றை உள்ளடக்கிய மிகப்பெரிய நிலப்பரப்பாக இருந்தது. ராஜேந்திர சோழனே முதலில் அயல் நாட்டிற்கு பெரும் படையெடுத்து சென்ற முதல் தமிழ் மன்னன் ஆவார். மகிபாலனை வென்று வங்காள தேசத்தை சோழ நாட்டுடன் இணைத்தவர். அதன் வெற்றியை சிறப்பிக்கவே கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் புதிய தலைநகரத்தை உருவாக்கி தன்னுடைய ஆட்சியை அங்கிருந்து நிர்வகித்தார். அங்கே சிவபெருமானுக்காக ராஜேந்திரன் கட்டிய கற்கோயில் சோழர்கால கட்டிடக்கலைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இன்றளவும் விளங்கி வருகின்றது. இந்தியாவில் வாயு கடவுளுக்கு கட்டப்பட்ட ஒரே கோயிலான ஆந்திராவின் சித்தூரில் உள்ள காளகஸ்தி, சித்தூர் மாவட்டத்தில் உள்ள காளகஸ்தி கோயில் ராஜேந்திர சோழனால் தான் கட்டப்பட்டது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் தன் தலைநகரை மாற்றிய போது கங்கை கொண்ட சோழபுரத்திலே தன் அரண்மனையை அமைத்தது மட்டுமல்லாமல் அங்கே கட்டிய இந்த கோவில்தான் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில். இந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில் கட்டும் பொழுது 6 கோபுரங்கள் கொண்டிருந்தது. பெரிய கோவிலை விட, தஞ்சை பெரிய கோயிலை விட இந்த கோவில் பெரிய கோவிலை விட சிறியதாக இருந்தாலும் இந்த கோவிலில் உள்ள சிற்ப வேலைப்பாடுகள் அதைவிட சிறப்பானதாக உள்ளது. மேலும் அதிலே இருந்த சிற்பங்கள் முழுமையாக தற்பொழுது நமக்கு காண கிடைக்கவில்லை. மிகவும் 6 கோபுரத்தில் ஒரே ஒரு கோபுரம்தான் காட்சிப்படுத்த நமக்கு பார்ப்பதற்கு வாய்ப்பே கிடைத்திருக்கிறது. இதனுடைய சுற்றுச்சுவர்களும் காண கிடைக்கவில்லை. கோபுரங்களில்
அதாவது கீழ கோபுரம் மட்டுமே இப்பொழுதும் இடிந்த நிலையிலே காணப்படுகின்றது. ஒரே கல்லிலான சிகரம் தஞ்சை பெரிய கோயில் போலவே இங்கும் மேலே உள்ளது. ஆனாலும் அந்த சிகரத்தின் மேலே கலசங்கள் எதுவும் தற்பொழுது இல்லை. தஞ்சை பெரிய கோயில் போல இங்கும் சிவலிங்கம் மிகவும் பெரிய அளவில் தான் உள்ளது. ஆனால் எதிரே உள்ள நந்தி தஞ்சை பெரிய கோயிலைப் போல ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட பெரிய கல்லில் செதுக்கப்பட்ட நந்தி அல்ல. இது சுதை சிற்பங்கள். சுதை நந்தியும் அது ராஜேந்திர சோழனால் வைக்கப்பட்ட நந்தி அல்ல. ஏற்கனவே இருந்து உடைக்கப்பட்ட நந்திக்கு பிறகு பிற்காலத்தில் வந்த ஒரு அரசரால் உருவாக்கப்பட்ட சுதை நந்திதான் அந்த நந்தி. ஆரம்பத்தில் கோவில் கட்டும் பொழுது உருவாக்கப்பட்ட நந்தி அல்ல. எனவே தான் இது மட்டும் சுதை நந்தியாக நந்தி வேறுபட்டு காட்சியளிக்கின்றது. ஆலயத்தினுடைய பரப்பளவை பாருங்கள். இந்த அம்மா கூட நடக்க முடியவில்லை என்று பாதி தூரம் வந்து இதை முழுமையாக சுற்றி பார்க்க முடியாது என்று ஓய்வெடுக்க சென்று விட்டார்கள். ஆம், அதில் உள்ள தென்னை மரங்களும் எப்பொழுது வைத்தவை என்று சொல்ல முடியாது. நிச்சயம் 1000 வருடத்திற்கு முன்பு உள்ள தென்னை மரங்களாக இருக்க முடியாது. அடுத்து அந்த தென்னை மரங்கள் கோயிலுடைய பல பகுதிகளில் இருப்பது மிகவும் தற்போதைய இந்த கோயில் அமைப்புக்கு மிகவும் எழில் கூட்டுவதாக அமைந்திருக்கிறது. ஆம், மேக கூட்டங்களும் பின்னணியில் மிகவும் அற்புதமாக காட்சி தருகின்றன. ஆனால் நாங்கள் சென்ற பொழுது பெரிய அளவிற்கு வெயில் அடிக்காமல் இருந்ததனால் அந்த பெரிய புல் தரையிலே இங்கும் அங்கும் சென்று என்ன கோயில், என்ன சிலை, உள்ளே சிற்பம் இருக்கிறதா என்றெல்லாம் பார்க்க முடிந்தது. ஆனாலும் பல சிறு சிறு கோயில்களில் எந்த விதமான சிலைகளும் இல்லை. அவையும் ஆக்கிரமக்காரர்களால் சிலைகள் என்ன செய்தன, அதுவும் சேதப்படுத்தப்பட்டும் கடத்தப்பட்டும் போய்விட்டது. ஆம், வெளிநாட்டில் கூட இங்கு உள்ள சிற்பங்கள் சிலை வடிவத்திலே கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மைய ஈர்ப்பு, அதன் உயர்ந்த விமானத்திற்கு பெயர் பெற்றது மற்றும் அழகாக மேல் நோக்கி வளைந்து உள்ளது. இதைவிட அதனுடைய அமைப்பே லிங்க வடிவில் உள்ளது. அடியிலே சதுரமாகவும்
அடுத்து எண்கோண வடிவமாகவும் அதன் மேலே ஒரு லிங்கம் பிரதிஷ்டை செய்தால் எவ்வாறு இருக்குமோ அதுபோல 3 பகுதிகளால் உருவாக்கப்பட்டு அது ஒரு இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட லிங்க வடிவிலான ஒரு பெரிய விமானம். மேலும் இது யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இறைவனுக்காக கட்டப்பட்ட இந்த கோயில்தான் மிகவும் வெகு தொலைவிலிருந்து கற்களை கொண்டு வந்து கற்களாலே கட்டப்பட்ட ஒரு கலை பொக்கிஷமாகும். ஆனால் அதே ஊரிலே அரச அரண்மனையும் அவன் கட்டியிருந்தான். அவையெல்லாம் சுட்ட செங்கலால் கட்டப்பட்டவைதான். அந்த கூரைகள் சிறிய அளவிலான தட்டையான ஓடுகளால் மூடப்பட்டிருந்தன. பல அடுக்குகளில் மெல்லிய சுண்ணாம்பு சாந்திலை அமைக்கப்பட்டிருந்தன. தூண்கள் பளபளப்பான மரத்தால் செய்யப்பட்டிருக்கலாம். கிரானைட் தளங்களில் தாங்கப்பட்டிருக்கலாம். ஒரு சில தூண் தளங்கள் இன்று வரை எஞ்சி உள்ளன. இந்த அரண்மனை இடத்திலிருந்து இரும்பு ஆணிகள் மற்றும் கப்பிகள் மற்றும் மீட்கப்பட்டு உள்ளன. அரண்மனையும் கோயிலின் உட்புறமான 1வது பிரகாரத்தையும் இணைக்கும் ஒரு சுரங்கப்பாதை உள்ளது என்றும் கூறினார்கள். ராஜேந்திர சோழனின் 3வது மகனான வீரராஜேந்திர சோழனின் ஆட்சி காலத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள அரண்மனை 1ஆம் ராஜேந்திரனின் பட்டப்பெயர்களில் ஒன்றின் பெயரால் சோழ கேரளன் திருமாளிகை சோழ கேரள அரண்மனை என்று குறிப்பிடப்பட்டது. அதே கல்வெட்டில் அரண்மனையில் சில பகுதிகள் ஆதி பூமி, தரைத்தளம், கீழை சோபனா மற்றும் மாபலி வானாதி ராஜன் என்று பெயரிடப்பட்டு இருக்கை என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரண்மனை பல அடுக்குகளை கொண்டது என்பது தெளிவாகின்றது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அரண்மனையில் 1-2 செங்கல்கள் தான் எஞ்சி இருக்கின்றன. எல்லாமே சூறையாடப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டு எந்த விதமான தடயமும் பெரிய அளவுக்கு இல்லாத அளவுக்கு அந்த அரண்மனை இருந்த இடமே வெறிச்சோடி போய் காணப்படுகின்றது.